கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்தலகேம் நகரில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் பரமபிதா. சூசை கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசுபிரான். 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன் உயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஜெருசலேம் நகரில் பரமர் போனாரே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. இயேசுவின் கேள்வியில் ஆலய குருக்கள் ஆனந்தமானாரே. இளமையில் செய்த திறமையில் பஸ்கா பெருமையை வளர்த்தாரே. இளமை பருவத்தில் எளிய வாழ்க்கையினை இருப்பிடமானாரே. இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையும் மறைந்தாரே. தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தனையனும் செய்தாரே. தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்ன போது உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் தொண்டு என்றார். ஆண்டவன் தொண்டு என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு நண்பனாம் யூதாஸ் தன்னியை மறந்து காட்டிக் கொடுத்தானே. 30 காசுக்காகவே காட்டிக் கொடுத்தானே.
மறுபடி தோன்றி நம்மையும் காப்பாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள்